அடுத்தபடியாக திரு விஜயகுமார் ஐயா அவர்களை உங்களிடையே உரையாற்றி வருமாறு அழைக்கின்றேன். எனக்கு ரொம்ப பேசலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஏதாவது கொஞ்சம் மேடையில் இருந்து பேசணும்னு சொல்லி உஷா மேடம் சொன்னதுனால நான் வந்திருக்கிறேன். உமா மேடம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து இந்த திருக்குறள் போட்டுட்டு போது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இப்போ ஆரம்பத்தில் நினச்சேன் பண்ணுறாங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். நான் உண்மையிலே வந்து இதை ஓப்பனாக சொல்கிறேன். நாங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு 100-150 எல்லாம் கடந்துச்சு. அப்புறமா பார்த்துட்டே இருந்தேன், பரவாயில்ல தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். உங்களுடைய காலேஜ் குரூப்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களை எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து வந்து ஒரு 300-400 மேலே ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் டே டு டே லைஃப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தொடர்ந்து ஒரு கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 600-700 அப்படின்னு கிராஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே சரி நம்ம இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், இவங்க அட்லீஸ்ட் 1000 கிராஸ் பண்ணுறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி இவங்க 900 டச் பண்ணிட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு 800 கிராஸ் பண்ணும்போது நினச்சேன் இவங்க கம்ப்ளீட்டாக வந்து இது ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து அவங்கள பார்க்குறாங்க டெய்லி சின்சியராக. அதாவது எர்லி மார்னிங்கே வந்துடும். அது உஷா மேடமும் கரெக்டாக ஷேர் பண்ணுவாங்க குரூப்பில். சரி இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக இதை வந்து ஏதாவது ஒன்று வந்து தெரியும். இவங்க ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலையுமே இந்த வீடியோஸ் மூலிமா ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் உஷா மேடம்கிட்ட கேட்டேன் நான். அதுதான் வந்து இன்னையோட நிகழ்வு. உஷா மேடம் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். பாராட்டுவதற்கு அப்படின்னு ஒரு தனி மனம் வேண்டும். அந்த தனி மனம் உங்களிடையே இருக்கிறது. வார்த்தைகள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. எனவே நல்ல முறையில் பாராட்டி இடம் சென்று அமர்ந்திருக்கின்ற திரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு அன்பு குளோபல் ஃபேமிலியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.